சில பேர் பாருங்க நல்லா சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. சார் நான் சம்பாதிக்கிறப்ப என்ன பார்க்கறக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. அம்மா இல்ல, அப்பா இல்ல ஏன் சொல்றாங்க? அங்க உயிர்காரகம் பாதிக்கப்படுது, பொருள்காரகம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதுவே பாருங்க சில பேர் குடும்பத்துல எல்லாம் ஒற்றுமையா இருப்பாங்க, நிறைய கூட்டு குடும்பமா இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா பொருளாதார சிக்கல்கள்ல இருப்பாங்க. சார் இத்தனை பேர் வந்து எனக்கு சப்போர்ட் யாருமே இல்லாமங்க. சப்போர்ட் வந்தா கிரகங்கள் தான் செய்யணும். கிரகங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கான ஆட்கள் தேடி வருவாங்க. இதுதான் வந்து இந்த உயிர் பொருள். இதை சொல்றது தான் இந்த பேலன்ஸ் தியரி. கிரகங்களுடைய சமநிலை கோட்பாடு. அப்ப சமநிலைன்னா என்ன? ஒரு கல்யாணம் ஆகணும்னா ஒரு கிரகம் சப்போர்ட் பண்ணும், சம்பாதிக்கணும்னா ஒரு கிரகம் சப்போர்ட் பண்ணும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் பொருளாதாரம் எப்போ சம்பாதிக்க முடியும், எப்படி அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறது. அதே விஷயத்தை இங்கே சொல்ல போகிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். உயிர் ராசிகள், பொருள் ராசிகள் இருக்கு. இந்த உயிர் ராசிகள் அப்படிங்கிறது காலபுருஷனுடைய ஒற்றைப்பட ராசிகள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், அதுக்கப்புறம் வந்து தனுஷு, கும்பம். இது எல்லாமே இந்த 6 ராசிகள் உயிர் ராசிகள். இரட்டைப்பட ராசிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம். இந்த 6 லக்னங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 ராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் ராசிகள். பொருள் அப்படின்னா இந்த கிரகங்கள் உட்கார்ந்தா பொருள் கிடைச்சிருங்கிறது ஒரு கான்செப்ட் இருந்தாலும் பொருளாதார சிந்தனைகள் அதிகமாக இருக்குன்னு புரிஞ்சுக்கணும்.